சூர்யா அதாவது கங்குவா எதிர்பார்த்த ரிசல்ட் வழினாலும் கூட சூர்யா என்கிற மாபெரும் நடிகன் மீது தமிழ் சினிமா இயக்குநர்கள் மட்டுமல்ல மற்ற மொழி இயக்குநர்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அளப்பரிய அபரிமிதமான நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ சூர்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் ஒரு படம் நடித்து முடிச்சாரு. அடுத்தது ஷார்ட் டைம் ப்ராஜெக்டாக ஆர்ஜே பாலாஜி நடிக்கிறாருலாம் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஒரு பக்கம் வெற்றிமாறனோட வாடிவாசல் இருந்தாலும் கூட அடுத்ததாக நம்ம எல்லாம் மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்குற மாதிரியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸு, அதாவது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நிறுவனம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ராஜமௌலியோட ட்ரிபிள் படத்தை தயாரித்த நிறுவனம், பிரம்மாண்டமான நிறுவனம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தமிழுக்கும் களம் இறங்கியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சூர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவாக உறுதியாக அன்பு கட்டளையே போட்டாங்க. எங்கள் கம்பெனிக்கு இங்கே ஒரு படம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து வரப்போகுது. என்ன அப்படின்னா இந்த படத்தை இயக்க போகிற இயக்குனர் இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தில் வந்து நான் சூர்யா சாரை இயக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்த வீடியோ இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்கு. சரி, அந்த இயக்குனர் யாருப்பா அப்படின்னா கன்னடத்தில் மிகப்பெரிய ஒரு இயக்குனராக பேர் பெற்ற நம்ம நாரதன் தான். ஆக்சுவலி இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா தமிழில் 10 தடவை படம் வச்சுக்கிங்களா, நம்ம சிம்புவும் கௌதம் கார்த்தியும் நடித்த படம். இந்த படத்தோட ஒரிஜினல் மஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா பட்டை கலப்பின ஒரு வெற்றி. மஃப்டி மாதிரி கிடையாது. மஃப்டியில் ஏகப்பட்ட மாற்றங்கள், ஆனால் அதாவது 10 தலையில் ஏகப்பட்ட மாற்றங்கள். ஆனால் மஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தாலும் அதோட உச்சபட்ச ஹீரோயிசம், மேக்கிங், ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நார்தன் டைரக்ஷன் தான் நம்ம சூர்யா நடிக்க போகிறாராம். ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா முதல்ல இந்த 10 தலை படத்தையே நம்ம நாரதன் தான் இயக்கிட்டு இருந்தார். ஆனால் சில பல காரணங்களால் அவர் அந்த படத்தை வந்து வெளியே போயிட்டார். அதுக்கப்புறம் தான் நம்ம சில்லுன்னு ஒரு கிறிஸ்டா வந்து இயக்குனார். இப்போது சுரியோகிரின் தான் அந்த படத்தை தயாரித்ததால் சுரியோகிரினுக்கும் நம்ம இயக்குனர் நாரதனுக்கும் இருக்கிற கமிட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கமிட்மெண்ட்டின் அடிப்படையில் கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு பதிலாக சுரியோகிரி நிறுவனத்திலேயே நம்ம சூர்யாவை இயக்கப் போகிறார் நாரதன் அப்படிங்கிற தகவல் தான் வந்துட்டு இருக்குது. சுரியோகிரி நிச்சயமாக இருக்கலாம், எனக்கு அங்கோ எதிர்பார்த்தளவுக்கு போகல. ஸோ அவரை சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனாலும் கூட இன்றைய தேதிக்கு சூர்யாவுக்கு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்பு கம்பெனி இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ பொறுத்தது பார்ப்போம். ஒருவேளை சுரியோகிரினும் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸும் டைப் பண்ணி 2 பேரும் சேர்ந்து தயாரிக்காங்க இல்லை அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ப்ராஜெக்ட் சூர்யாவுக்கு ஒரு அட்டகாசமான ப்ராஜெக்டாக இருக்குங்கிறதுல ஒரு துளி சந்தேகம் கூட வேணாம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிக்க வேண்டியது.